இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலை பருப்பை வந்து தண்ணியில் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு இது ஊறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 hours கிட்ட ஆச்சு. நீங்கள் நல்லா காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பருப்பை எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா அது உடஞ்சி வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஊறின இந்த பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதிலே வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு இஞ்சி துண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 6 பெரிய பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் அரைக்க போகிறேன் இல்லைங்களா, அதுலேயே வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையுமே நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் இதுலேயே ஆட் பண்ணி அடுத்து இதிலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அது நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து இந்த மாதிரி நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நமக்கு வந்து நைஸாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடைசி பேட்ச் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, இதிலே வந்து 1 கை அளவுக்கு கருவேப்பிலை. இதையும் வந்து செகண்ட் பேட்சாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ஃபஸ்ட்டு பேட்சோட இந்த செகண்ட் பேட்சை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறதுக்கு பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். அடுத்து நம்ம கடைசியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1 கை அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். மசால் வடைக்கு கொத்தமல்லி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடையை வந்து தட்டுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கரண்டி வந்து எடுத்துக்கோங்க, எல்லா வடையுமே ஈக்குவலாக வர்றதுக்காக. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு குழிக்கரண்டி வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வடை வந்து நல்லா ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லா வடையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் போய் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பேட்சுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மசால் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வடையை வந்து அரைக்கும் போது ஒரே ஒரு துண்டு பட்டை 2 கிராம் வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா கூட அது நல்லாவே வரும். நீங்கள் இதே வடைக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து கெட்டியாக வந்து தக்காளி சட்னி கூட நீங்கள் அரைச்சி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து கடலை சட்னி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கெட்டியாக தேங்காய் சட்னி கூட அரைச்சி இந்த வடையை வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இது உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான மசால் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி வந்து மசால் வடை எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பார்த்து கையவே உள்ளே விட்டுருவோம் போல. கையை உள்ளே விட்டலாம் அப்போதான் நான் குக்கிங் தெரிஞ்சு போகணுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபோக்ஸ் வேறு திருப்புவாங்களா? ஏன் வடை ஒரு மாதிரி கலராக மஞ்சள் கலரில் இருக்குது? மிளகாத்தூள் போடணும். மசாலா கலர் மாதிரி தான். இந்த ரெசிபி வந்து முன்னாடி தெரியாதவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ தெரிஞ்சவங்க வந்து இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு சொல்லி எல்லாம் திட்டக்கூடாது.